Hi. What is your name? Gautam. You're from? Malayalian. Dubai. யாருங்க இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே ரெமோ சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் ஒரு சிலர் இவங்களை இந்த ஹேர் ஸ்டைலோட பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லை, சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சிட்டு வர கௌதம் தான். இவங்களோட உண்மையான பேரை தான் சீரியல்லையுமே வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில கேரளாவை சேர்ந்த கௌதம் சமீபத்தில் கேரளம் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல சாவாரம் கிராமத்துல கொட்டங்குளங்கிற தேவி கோவில்ல வருஷம் நடக்கிற சமய விளக்கு திருவிழாவுக்கு பெண் வேஷம் போட்டு போயிருக்காங்க. அப்போ எடுத்த அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. கௌதம் தான் எப்படி இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் நடக்கிற இந்த கொட்டங்குளங்கிற தேவி கோவிலில் சமய விளக்கு திருவிழாவுக்கு ஆண்கள் இந்த மாதிரி பெண் வேஷம் போட்டு அங்கே இருக்கிற பகவதி அம்மனை வழிபடுறது வழக்கம். இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்டு இந்த அம்மனை வழிபட்டா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் சின்ன பசங்கள்லேருந்து பல இளைஞர்கள் இந்த மாதிரி பெண் வேஷம் போட்டு வந்து வழிபடுறாங்க. குறைஞ்சது 4000க்கும் மேற்பட்டவங்க இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் திருவிழாவில் திருநங்கைகளுமே கலந்துக்கிட்டு பகவதி அம்மனை வழிபடுறாங்க. இந்த விழாவோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யார் ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு பரிசுமே வழங்குறாங்க. அதாவது மாடு மேய்க்கிற சின்ன பசங்க சிலர் அங்க இருக்கிற ஒரு கல்லுல தேங்காய் எடுத்து உடைக்கும் போது அந்த கல்ல இருந்து ரத்தம் வந்திருக்குது. அவங்க பயந்து போய் ஊர்க்காரங்கள்ட்ட சொல்ல அவங்க பிரசன்னம் பார்த்திருக்காங்க. அப்போ இது வனதுர்க்கை அப்படின்னு தெரிய வந்தனால சின்ன கொட்டகை அமைச்சு வழிபாடு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல பெண்கள் மட்டும்தான் இந்த கோவில்ல வழிபட்டு வந்திருக்காங்க. தேவியை வழிபடுற ஆர்வத்துல மாடு மேய்க்கிற சின்ன பசங்க சிலரு பெண்கள் மாதிரி வேஷம் போட்டு இந்த கோவில்ல வந்து வழிபட்டு பகவதி அம்மனோட அருளை பெற்றிருக்காங்க. அப்போ இருந்து ஆண்கள் பெண்கள் மாதிரி வேஷம் போட்டு இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுற சமய விளக்கு திருவிழா நடந்துட்டு இருக்குது. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வமா கொட்டங்குளக்குற தேவி இருக்கிறதுனால சாதி மத பாகுபாடே இல்லாம ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போறாங்க. அந்த வகையில 19 நாட்கள் இந்த திருவிழா நடத்தப்படுது. கடைசி 2 நாட்கள்ல இரவு முழுக்க சமய விளக்கு திருவிழா அம்மன் ஊர்வலம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது.